நேர்காணல் முகாம், இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள ஆரியப்படைவீடு ஊராட்சியில் மக்கள் நேர்காணல் முகாம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் திரு தீபக் ஜேக்கப் IAS அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. 127 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குதல், வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக கை டிராக்டர் வழங்குதல், பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு காசோலை வழங்குதல் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் 2067 குடும்பத்தினர்களுக்கு தமிழ்நாடு அரசின் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குதல், கும்பகோணம் கிராம பகுதிகளில் 41 இடங்களில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் திரு தீபக் ஜேக்கப் IAS அவர்களிடம் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் வழங்கினார். மாநிலங்களவை உறுப்பினரும் தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான சு. கல்யாண சுந்தரம், மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் R. சுதா, கும்பகோணம் வருவாய் கோட்டாட்சியர் பூர்ணிமா, வட்டாட்சியர் வெங்கடேஸ்வரன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆனந்தராஜ், சிவகுமார், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் காயத்ரி அசோக்குமார், ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவரும் மத்திய ஒன்றிய திமுக செயலாளருமான கணேசன், தஞ்சை மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவரும் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளருமான S.K. முத்துசெல்வம், தஞ்சை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் T.R. லோகநாதன், பம்பரையூர் ராஜராஜ சோழன், வரலாற்று ஆய்வு மைய செயலாளர் S.K. ஸ்ரீதரன், ஆரியப்படை வீடு ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணம், துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். டெல்டா செய்திகளுக்காக ஆரியப்படையூரில் இருந்து சரவணன். மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர்கள் அவர்கள், மற்ற ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள், இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆரியப்படை பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அரசாங்க வழிமுறையின் அடிப்படையில் இன்னைக்கு மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெறுகிறது. இதனுடைய நோக்கம் தானே மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைத்து அரசு அதிகாரிகளும் அந்தந்த ஊருக்கு வந்து அந்த ஊருக்கு தேவையான வசதிகள் மட்டுமல்லாமல் அந்த குறைவுகள் எல்லாமே கண்டறிந்து அதுக்குள்ள சொல்யூஷன், அதுக்குள்ள கோரிக்கைகள் எல்லாம் மக்கள் கிட்ட கோரிக்கைகளை ஏற்று வாங்கி அதுக்கு உடனடியாக தீர்வு காணுறதுக்கான இதுக்குள்ள நோக்கம். பட் அதுக்குள்ள முழு பலன் கிடைக்கிறதுக்கு நீங்க முன்னாடியே இதுக்குள்ள பெட்டிஷன்ஸ் கோரிக்கை கொடுத்தால் இன்னும் ஒரு நாளுக்குள்ள அது மேக்சிமம் அதை சார்ட் அவுட் பண்ணி அது மக்களுக்கு பயன் கிடைக்கிற மாதிரி அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ 242 மனுக்கள் பெற்று அதில் 127 மனுக்களுக்கு தீர்வு கொண்டு கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு பயனாளிகளுக்கு அதனோட பலன் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த மக்கள் நேர்காணும் முகாத்தினுடைய மற்றொரு முக்கியமான நோக்கம் அரசு திட்டம் என்னென்ன பல்வேறு அரசு திட்டம் இருக்கு, அது எல்லாமே மக்களுக்கு போய் சேர்ந்து இருக்குதா இல்லையா, அது மக்களுக்கு அதை பற்றி தெரியுமா இல்லையா, அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிறது கூடி இந்த முகாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமான முதலமைச்சர் தொடர் அடிப்படையில நம்ம புதுசா ஒரு திட்டம் கலைஞரின் கனவு இல்லம், அப்படி ஒரு திட்டம் எல்லாருக்குமே வீடு கிடைக்கிற மாதிரி ஒரு திட்டம் உருவாக்கியிருக்கிறோம். அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமா நம்ம மாவட்டத்துக்கு மட்டும் 50,000க்கு மேலே அதை கணக்கெடுத்து அந்த 50,000 பேருக்கும் போன அடுத்த ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்குள்ள வீடு கட்டி கொடுக்கறதுக்கும் அது பழைய வீடு தான் இருந்தால் கூடி அதுக்கு பாதுகாப்பு பண்ணி அதை சரி பண்ணதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அதுல இந்த வருஷம் நம்ம மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு 3000 வீடு எடுத்து அடுத்த வருஷம் அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அதை கட்டி முடிச்சு அடுத்த ஒரு 6 வருஷத்துக்குள்ளே 50,000 பேருக்கும் வீடு கட்டி கொடுக்கிற மாதிரி ஒரு கனவு திட்டம் அந்த முதலமைச்சர் நான் தொடங்கி வச்சிருக்கிறோம். ஸோ அதுல என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த ஊரில் கூடி யாருக்காவது இந்த நம்ம 3 சர்வே பண்ணியிருக்கிறோம். அந்த 3 சர்வேயில் கூடி இல்லாம யாருக்காவது குடிசை வீட்டில் இருக்க புதுசா ஒரு வீடு வேண்டியிருந்தால் அது ஊராட்சி தலைவர் மூலமாக ஒரு குழு இருக்கு. அந்த குழுவில் வச்சு கிராம சபையில் தீர்மானம் போட்டு எடுக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு வசதி இருக்கு. அதனால நீங்க யாரும் விடுவிட்டு போய் அப்படி கவலைப்பட தேவையில்லை. அது கண்டிப்பா அதை எடுத்து
அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள அத்தனை பேருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வீடு கட்டி கொடுக்கறதுக்குள்ள ஒரு திட்டம், கலைஞரின் கனவு இல்லம் ஒரு திட்டம் இருக்கு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம், நம்ம அத்தனை விவசாயிகளுக்கும் ஏரி குளங்களிலிருந்து மண் எடுக்கிறதுக்குள்ள ஒரு GO 50, அதன் அடிப்படையில் ஒரு விவசாயிகளுக்கு அத்தனை பேருக்கும் பலன் கிடைக்கிற மாதிரி மண் எடுக்கிறதுக்குள்ள ஒரு திட்டம் போன 2 நாள் முன்னாடி முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறோம். அது நீங்க சேவை சென்டர் மூலமாக அத்தனை விவசாயிகளுக்கு விவசாய தேவைக்கான மண் எடுக்கிறதுக்குள்ள சேவை சென்டர் மூலமாக அப்ளை பண்ணி வச்சால் தாசில்தார் மூலமாக ஒரு 7 நாள் 10 நாளுக்குள்ள அதுக்குள்ள சாங்ஷன் ஒன்று கிடைக்கும். அது கரெக்டா அது மக்கள் அத்தனை பேரும் அதை பயன்படுத்தி இருக்கிறது ஒரு வேண்டுகோள். இங்கே வரைக்கும் வந்திருக்கக்கூடிய MP மேடம் சாரும் MP சாரும் MLA சாரும் எல்லாரும் அத்தனை பேரும் சொன்னது, இந்த அரசாங்கம் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுக்கும் தான் முக்கியத்துவம். முக்கியமான என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு நிலையில் கூடி என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம அத்தனை பேரும் பெற்றோர்கள் நம்ம மக்கள் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற ஒரே ஒரு ஒரு தானம், ஒரு பெரிய ஒரு உதவி, அவரை கல்விக்கு அவருக்குள்ள அத்தனை உதவி பண்ண முடியுமோ அது பண்ணி கொடுக்கின்றது. கவர்மெண்டை பொறுத்த கூடி நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நூன் மீல்ஸ் ஒரு திட்டம் இருக்குது. மாண்பு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அதை சொல்லி அதுக்கான காலை உணவு திட்டம் ஏற்கனவே அது அர்பன் ஏரியாஸ்ல எல்லாமே இருக்கு. தமிழ்நாடு முழுவதாக ரூரல் ஏரியாஸ்லும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அத்தனை ஸ்கூல்ஸ்லும் காலை உணவு திட்டம் அதை செயல்பட்டு வருகிறோம். அடுத்த ஜூலை 15 முதலுக்கு அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் கூடி அதை விரிவாக்கம் பண்ணதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். நம்ம மாவட்டத்தில் மட்டும் 141 கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கி வைக்கிறதுக்குள்ள ஏற்பாடு, அதுக்குள்ள பிளான் எல்லாம் ரெடியா இருக்கு. என்னுடைய ஒரு வேண்டுகோள், நீங்க பெற்றோர்கள் அத்தனை பேரும் நம்ம குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பின டைம்ல அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருப்பாங்க, பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருப்பாங்க, பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங் இருப்பாங்க. இந்த மீட்டிங்கும் அந்த கமிட்டி மூலமாக அந்த ஸ்கூலுக்குள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஆகட்டும் அத்தனை ஸ்கூல்லையும் இந்த காலை உணவு திட்டம் நல்ல ஒரு முறையில் செயல்பட்டு இருக்குதா இல்லையா, நம்ம குழந்தைகள் அத்தனையும் பசிக்காம கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்குள்ள ஏற்பாடு வசதி எல்லாம் இருக்கா இல்லைன்னுள்ளது நீங்க தயவு செய்து அதை விசாரிச்சு அதை BDO தலைமையிலோ தாசில்தார் தலைமையிலோ மாவட்ட நிர்வாகங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கோ அதை கொண்டு அந்த தகவல் தெரிய வச்சிருந்தால் அதுக்கு கண்டிப்பா நம்ம நடவடிக்கை எடுப்பாங்க. அது நல்ல ஒரு முறையை செயல்படுறதுக்கு உங்கள் அத்தனை பேருடையும் ஒத்துழைப்பு கொண்டு நான் எதிர்பார்த்து கொடுக்கிறேன். முக்கியமான இன்னொரு மேட்டர், அரசாங்கம் இவ்வளோ திட்டம் கொண்டு வரதுக்குள்ள ஒரே ஒரு காரணம், மக்கள் குல குறைவுகள் கோரிக்கைகள் அத்தனையும் மாவட்ட நிர்வாகம் மூலமாக அதிகாரிகள் மூலமாகவும் உடனடியாக தீர்வு காணுறதுக்கு தானே பல்வேறு திட்டங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஒரு மாவட்ட ஆட்சியர் உள்ள நிலையில் இன்னைக்கு ஒரு நாளுக்கு ஒரு 100க்கு மேலே மனுக்கள் கிடைக்கும். அதுல ஒரு பாதி கூடி பூர்த்தி செய்ய முடிஞ்சால் என்னால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி ஆயிடும். பட் உங்களுக்குள்ள எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. மக்கள் பிரதிநிதிகளாலும் பொதுமக்களாலும் அரசாங்கமும் அரசாங்க அலுவலர்களுக்கு மேலே உள்ள எதிர்பார்ப்புகள் ரொம்ப அது பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம கடமைப்பட்டவன். அப்படி இருந்தா கூடி முதலமைச்சர்னால் தொடங்கி வச்ச மக்களுடன் முதல்வர் அப்படி ஒரு கேம்பு அடுத்த நாளைக்கு முதல் 96 கேம்பு 96 முகாம் நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதாக ஒரு 33 நாட்களில் 11/7 முதல் 14/9 செப்டம்பர் வரைக்கும் 33 நாளில் 96 கேம்ப் அத்தனை ஊராட்சி பேரூராட்சி இடத்திலும் இந்த கேம்பு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட 15-20 துறைகள் சார்பாக உள்ள அத்தனை சேவைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ள ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால அத்தனை பேரும் நீங்க மக்கள் அத்தனை பேரும் இந்த கேம்பினுடைய முழு பலன் கிடைக்கிற மாதிரி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேண்டுகோள் தெரிவிச்சிருக்கிறோம். இதெல்லாமே உங்களை தேடி உங்கள் ஊரில் ஒவ்வொரு திங்கட்கிழமை மண்டே GDP இந்த மக்கள் நேர்காணல் முகாம் மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் பல்வேறு முகாம்கள் மாவட்ட நிர்வாகம் அரசாங்கத்தின் விதிமுறைகள் அடிப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். இத்தனை இங்கே முகாம்கள் பெறப்பட்ட அத்தனை கோரிக்கைகளும் முதல்வரின் முகவரியின் ஒரு போர்ட்டலில் நம்ம ரிவ்யூ பண்ணி மக்களுக்கு உடனடியாக தீர்ப்பு காணுறதுக்கும் அது ஒரு குறிப்பிட்ட கால ஒரு டைமுக்குள்ள முடிக்கிறதுக்கு வேண்டிയിട്ടുள்ள ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்.
இப்போ இதெல்லாம் இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுது. நீங்க அதுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வேண்டி இருக்கு. ஏதாவது ஒரு அதிகாரிகள் நல்ல தவறு பண்ணி இருக்கு, ஏதாவது ஒரு தாமதம் இருக்கு அப்படின்னா கூடி இவ்வளோ உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாமே கேட்கறதுக்கும் அதனாலே அரசு திட்டம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்றதுக்கு உள்ள ஏற்பாடு இருக்கு. அது முழுவதாக உங்களுக்கு தகவலுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு வாய்ப்பை சொல்லுறதுக்கு விரும்புகிறேன். உங்களை வந்து பார்த்ததிலும் இந்த ஆரியப்படை வீடு ஊரிலும் இந்த மக்கள் நேர்காணல் முகாமத்தில் அதை பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கும் வாய்ப்பு கிடைச்சதில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.